ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதிமுக சட்டமன்ற குழு வருகையை நம்ம பார்க்கின்றோம். இதில் நம்ம உன்னிப்பாக காட்சிகளை உற்று கவனிக்க வேண்டியிருக்கு. அதனால தான் நான் மணிகண்டனை உடனடியாக இன்டர்பிரட் பண்ணேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகிறார். புதுச்சேரியில் அவர் ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற குழுவால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதிமுக வட்டாரத்தில் கடந்த 3 நாட்களாக நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் இந்த காட்சிகளை இன்னும் கூட கவனமாக நம்ம பார்க்க வைக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகிறார். அவர் வரும்பொழுது அத்தனை அதிமுக முக்கியஸ்தர்களும் அவரோடு சேர்ந்து வரிசை கட்டி வருவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் நிறைய முக்கியஸ்தர்கள் அவரோடு வரலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அது இயல்பான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம், இல்லை இயல்பில்லாத விஷயமாக கூட இருக்கலாம். ஏனென்றால் திரு சி.வி. சண்முகத்துடைய இல்லத்தில் நிறைய அதிமுகவினர்லாம் தனித்தனியாக திரு எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் கூடி பேசி வர்றாங்க. அதெல்லாம் ஒரு செய்தி கட்டியம் சொல்லுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய நிலையில் இவங்க எல்லாம் ஒன்றா வருவதில் யார் யார் இருக்காங்க யார் யார் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அதில் உள்ளர்த்தம் பார்க்கப்படும். அந்த உள்ளர்த்தத்துக்கு அர்த்தம் இருக்கலாம் இல்லாமலோ இருக்கலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கன்ஸ்பிக்வஸ் பை தேர் ஆப்சன்ஸ் திரு எடப்பாடி பழனிசாமியோடு உடன் இல்லாதவர்கள் அப்படின்னு பார்த்தா இந்த சட்டமன்ற குழுவில் இடம்பெற்றக்கூடிய திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி, திரு சி. விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் இல்லை. இருக்கிற முக்கியஸ்தர்கள் அப்படின்னு பார்த்தா முக்கியமானவர்களில் திரு ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் இருக்கிறார், திரு தளவாய் சுந்தரம் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இருக்கிறார், திரு கே.பி. முனுசாமி அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நிறைய ஹேசியங்கள்லாம் வருது. ஒரு 11 பேர் இபிஎஸோடு இருக்கிறாங்க, 30க்கும் மேற்பட்டோர் சி.வி. சண்முகத்து கிட்ட இருக்கிறாங்க. இடையில சமரசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவங்க யாரும் இன்னும் வெளியில் எதுவும் சொல்லலை. அமைதியை மட்டும்தான், கனத்த அமைதியை மட்டும்தான் கேள்வியாக கேட்கும்போது காக்குறாங்க. அப்படிங்கும்போது சம்திங் இஸ் ப்ரூவிங், ஏதோ நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் வருகிறது. ஆனால் என்ன நடக்கிறது, ஒரு ரெபெலியன் இல்லையா, இப்படியெல்லாம் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கு வரக்கூடிய நேரங்கள் தான் நமக்கு பதில் சொல்லும். இல்லை பதில் சொல்லாமல் அமைதியே மௌனமும் கெஸ்ட் கேமிங்கும் கூட தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். திரு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற வளாகத்துக்குள் வர வழக்கமாகவே என்ன செய்வாங்கன்னா, நிறைய எல்லாருமே முன்னோடிகள்லாம் அவர்கிட்ட வரிசை கட்டி நிற்பாங்க. அவங்க பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல நிறைய போட்டியெல்லாம் நடந்த தருணங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற வளாகத்துக்குள்ள வர அவர் உடன் திரு எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர், லீமா ரோஸ், இப்படி யார் யார் பேர்லாம் திரு சி.வி. சண்முகத்துடைய கேம்பில் இருக்கிறாங்க அப்படின்னு பேசப்படுதோ அவங்கெல்லாம் உடன் வரலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது ஒரு இயல்பான நிகழ்வாக கூட இருக்கலாம், இயல்பு இல்லாத நிகழ்வாக கூட இருக்கலாம். தாய்மானவன் கண்கொத்தி பாம்பாக இந்த நிகழ்வுகளை பார்த்து வர்றார். தாய்மானவன் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அசம்பிளி ப்ரொசீஜர்ஸை கூட பார்த்துருக்கீங்க. இபிஎஸ் வரும்போது எல்லாரும் வருவாங்க கூட. அதிமுக சட்டமன்ற குழுவில் கேமராவில் யார் பின்னாடி தோற்றம் அளிக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாரும் முன்வரிசையில் நிற்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் திரு இபிஎஸ் வரும்பொழுது உடன் சி.வி. சண்முகம் இல்லை, எஸ்.பி. வேலுமணி இல்லை, சி. விஜயபாஸ்கர் இல்லை. இது இயல்பானதா இல்லை நடக்கக்கூடிய நிகழ்வுகளோடு நம்ம சேர்ந்து பார்க்க வேண்டியதா? 17வது சட்டப்பேரவை முதலாவது கூட்டம் இன்றைய தினம் நடைபெறுகிறது. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த சட்டப்பேரவை கூட்டத்துல இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பா அதிமுகவை பொறுத்த மட்டில் இந்த முறை எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்து 3வது இடத்துக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. எனவே எதிர்க்கட்சி அறையில தற்போது திமுக எம்எல்ஏக்கள் அமர்ந்திருப்பதால இவர்களால எதிர்க்கட்சி அறை கூட அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. எனவே வரக்கூடிய எம்எல்ஏக்கள் அனைவருமே நேரடியாக சட்டப்பேரவைக்குள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை தான் நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பா அதிமுகவை பொறுத்த மட்டில் 47 எம்எல்ஏக்கள் வென்றிருக்கிறாங்க. தங்களுக்கு பெருவாரியான வாக்குகள் கிடைக்கக்கூடிய திரு இபிஎஸ் அவர்கள்லாம் முதல்ல உள்ள போக வழக்கமா அவருடன் செல்லக்கூடிய எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் தனியா ஒரு உள்ள போகக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஒரு இயல்பான சூழல்ல அவங்க லேட்டா வந்தாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில நிமிட இடைவெளியில தான் அடுத்தடுத்து வர்றாங்க. ஸோ ஒரு ஒருங்கிணைப்பு இல்லையா, அவங்க தனிக்குழுவா செயல்படுறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் ரெக்க கட்டி பறக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபிளாங்க்ட் பை
டிஒய் திரு ஆர்பி உதயகுமார், KP முனுசாமி, திரு எடப்பாடி பழனிசாமி உள்ள சென்றார். இப்போ அதிமுக குழுவில் இடம்பெற்றக்கூடிய மற்ற முக்கியஸ்தர்கள் இன்னொரு டீமாக அவங்க வெளியில் நின்று கொண்டிருக்கிறத பார்க்கின்றோம். அது இயல்பான நிகழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை நம்ம சொல்லிக்கணும். பட் ஆனால் கடந்த சில நாட்களாக அந்த கேம்ப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் இயல்பானதாக இல்லை என்பதை பார்க்கின்றோம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.